சர்ச்சஸ்க்கு தான் நிறைய இருக்கே, அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் திரும்ப கொடுக்கணும், ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நீங்கள் சொல்கிறீங்க. நியாயமான இன்டென்ஷன் தானே. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் பர்டிகுலராக இவங்களே வச்சு பேசுகிறேன். இந்த நம்ம டைத்து கொடுக்குறது பாஸ்டர் நல்லா இருக்கிறாரோ, ஏழையாக இருக்கிறாரோ, பணக்காரராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, நம்ம பாஸ்டருக்கு தசம பாகத்தையோ காணிக்கையோ நம்ம கொடுக்கல. நம்ம தசம பாகம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இப்படி தான் ஸ்கேம் பண்ணுவாங்க. நம்ம டைத்தை பாஸ்டருங்களுக்கு கொடுக்கும்போது பாஸ்டருக்காகவோ எதுக்கும் கொடுக்கலையா, நம்மளுடைய நல்லதுக்காக கொடுக்குறோமா. இது சாதாரணமாக நான் பைபிள் வசனம் ஆண்டவர் அதெல்லாம் எங்கேயுமே போகல. சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷியாக இருந்தால், அவங்களுடைய மனசாட்சிக்கு புரியலையா இவங்க ரொம்ப மோசமாக மக்களை வஞ்சிக்கிறாங்க. சொல்லுங்க. அதாவது மக்கள்லாம் பதில் சொல்லுங்கள், கேள்வி கேட்டே இருக்காங்களாம், பதில் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கெல்லாம் சிறப்பாக இவங்க பதில் சொல்கிறாங்களாம். அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம இன்றைக்கி நடுவில் குறுக்க பூந்து குறுக்கு கேள்வி கேட்க போகிறோம். நியாயமான விதத்தில் அதுக்கு நியாயமான பதில் கிடைக்குமான்னு அவங்க, அதாவது இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட மட்டும் கேட்க போகிறதில்ல, பொதுவாகவே இதே மாதிரி உபதேசம் பண்ணி மக்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க இல்லையா, அவங்க எல்லார்ட்டையும் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் கேட்கலாம். பண ஆசை, அதனை தூண்டும் உபதேசம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. என்னடா நம்ம ரோஸ்டிங் சேனலில் வேறு ஏதோ புதுசாக தீம் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதுதான் கிடையாது. அந்த தீம் நம்மளுடைய ரோஸ்டிங் ப்ராஸ்பரிட்டி ப்ராக்கெட்டில் ஸ்கேம் கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு சேனலில் வர வேண்டிய வீடியோ. சரி, ஒரு சின்ன ஐடியா, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எல்லா சேனல்லையும் வர வேண்டிய வீடியோவை ஒரே சேனலில் போட்டு டைத்தை உடைக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பணத்தை குறித்து பர்டிகுலராக அப்பட்டமாக மக்கள்கிட்ட தவறான போதனையை கொண்டு போகிறவங்கள பற்றி நம்ம ரோஸ்டிங் ஸ்கேம் கிறிஸ்டியானிட்டி சேனலை தொடர்ந்து பார்ப்போம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஓகே, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். மக்களை நல்லா கேட்டுக்கோங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், இவர்களில் சிறியவருக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்தீர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை கோட் பண்ணி, இந்த பாவப்பட்டவங்களுக்கு செய்கிறது கடவுளுக்கே செஞ்சதுன்னு வசனம் இருக்குது அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுற ஹோஸ்டே கேட்டாங்க. இப்போ வேற கோவிட் வந்தது, அப்புறம் ஃப்ளட் வருது, நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். அண்ட் பாவம் தெருவோரங்கள எத்தனையோ பேர் வீடு இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்களுக்கே நம்மளால காசு கொடுக்க முடியல, அயன் பண்றவங்களோட வேலை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு நியாயமான விஷயம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. உண்மையாகவே நம்மளை சுற்றி கஷ்டப்படுறவங்கள நம்ம டெய்லி பார்க்குறோமா இல்லையா? இப்போ எல்லாரையும் நம்ம சொல்லலை, செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்யணும்னு இருக்குது. அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்களான்னு பார்த்து தான் செய்யணும்னு இருக்குது. ஆனால் ஸ்டில் நம்மளை சுற்றி கஷ்டப்படுறவங்கள நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆமான்றது தான் ஒரு 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 ஜென்யூனான பதிலாக இருக்கணும். அவங்களும் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம்ல. எதுக்கு வந்து காணிக்கை அப்படின்றத, தசம பாகம்ன்றத சர்ச்சுக்கு கொடுக்கணும்? ஏன்னா நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறதால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். தசம பாகத்தை பண்டக சாலைக்கு கொண்டு வா அப்படின்ற ஒரு வசனமும் இருக்கு. தசம பாகம்னா என்ன, காணிக்கைனா என்ன, தசம பாகத்தை நாங்கள் ஏழைங்களுக்கு கொண்டு உதவி செய்யலாமா? இதுதான் கேள்வி, நியாயமான கேள்வி. தசம பாகம் காணிக்கைன்னு இருக்குது. அந்த தசம பாகத்தை நாங்கள், அதாவது விசுவாசிகள், இப்போ என்னென்னா அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த எல்சின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஊழியக்காரர்கள்ன்ற கேட்டகரியில் நின்று பதில் சொல்கிறாங்க. இங்கே கேள்வி கேட்குறவங்க விசுவாசிகள்ன்ற கேட்டகரியில் நின்று கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, இந்த தசமபாகம் காணிக்கலாம் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்து செய்யலாமா, உதவி செய்யலாமான்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. அதுக்கு நியாயமாக ஒரு ஊழியரான்னு இல்லை, ஒரு மனுஷனாக என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம், பாவம் அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ல சொல்லியிருக்கணும். ஆனால் ஆசை யாரை விட்டுது? தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த கேள்விக்கு ஜிஷியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதில் என்னன்னா, we must understand that tithing is different from offerings. ஆஃபரிங்ஸ் வந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஏழைகளுக்கு செய்கிறதுல இருந்து வித்தியாசமானது. அதாவது டைத்திங், ஆஃபரிங் இது ரெண்டும் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து வித்தியாசமானதான்.
டைத்திங் ஆஃபரிங் வேறையா, இவர்கள் சிறியவருக்கு எதை செய்தாலும் எனக்கே கொடுத்த, கர்த்தருக்கே கொடுத்தேன்னு கர்த்தர் சொன்னதை புறந்தள்ளிட்டு ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது வேறையா. இப்போ நமக்கு ஏன் நம்ம வந்து ஆஃபரிங்ஸையும் டைட்ஸையும் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது, இதை கேட்கும் போதே அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு பதில் சொல்லிட்டாங்க. அந்த பதிலுக்கான விளக்கத்தை தான் கொடுக்க போகிறாங்க. புரியுதா? ஸோ டைத் ஆஃபரிங்கை ஏழைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பதில் சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஏன் நம்ம வந்து ஆஃபரிங்ஸையும் டைட்ஸையும் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நீங்க சொல்றது வந்து சர்ச்சஸ்க்கு தான் நிறைய இருக்கே, அவங்களுக்கு எதுக்கு நாங்க திரும்ப கொடுக்கணும், ஏழைகளுக்கு நாங்க கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நீங்க சொல்றீங்க. நியாயமான இன்டென்ஷன் தானே. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? நான் பர்டிகுலராக இவங்களே வச்சு பேசுகிறேன். இந்த போதகர்ன்ற நிலையில் நின்று நான் பதில் சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எல்சின்ற அவங்களுக்கே நான் கேட்குறேன், விசுவாசிகளாகிய நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கறதா நினச்சி உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இப்போது அவ்வளோ காசும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அந்த குல்லா, அந்த குல்லாக்கு ஏற்ற தோடு, அந்த தோடுக்கு ஏற்ற பேட்ஜு, கலர், பார்டர், இவ்வளோ பார்த்து பார்த்து ஒரு நாள் போட்டதை இன்னொரு நாள் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கொள்கை இருக்கோ என்னமோ. இப்படி செலவு பண்ணுறதுக்கு ஏழை விசுவாசிகளோட காசு தசமபாகம் காணிக்கின்ற பேரில் உங்களுக்கு வரணுமா? நியாயமான கேள்வி தானே, நல்ல இன்டென்ஷனில் கேட்கப்பட்ட கேள்வி தானே, இல்லையா? இன்னொன்று, நாங்க ஏன் இன்னும் காசை எடுத்து இன்னும் நாங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும், நாங்க வந்து இருக்கிற டைத்தவே நாங்க கொடுத்துக்கிறோமே அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்குறீங்க. இல்லை, அப்படி கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. அதான் நாங்கள் தசமபாகம் காணிக்கன்னு கொடுத்துட்டு தனியாக வேறு ஏழைங்களுக்கு உதவி செய்யணுமா? அதுக்கு இதையே செஞ்சு கம்பைன் பண்ணி ஏழைங்களுக்கு செஞ்சிடறோமே அப்படின்னு யாரும் கேட்ட மாதிரி தெரில. இதுல நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான் அப்படின்ற வேர்ஸை வச்சு நம்ம பேசுறோம். இல்லை, அது ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் சேஃபாக உங்கள் சைடு கேம் கொண்டு போகிறதுக்காக பண்ணக்கூடாது. இவர்களில் சிறியவருக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆண்டவருக்கு கொடுக்கறதுனா அதுதான் ஆண்டவர் சொன்னார். நானோ நீங்களோ இல்லை உங்களுக்கு ஃபேவரபுளான பர்சனோ எனக்கு ஃபேவரபுளான பர்சனோ சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், இவர்களில் சிறியவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கான பலனை நீ அடையாமல் போவதில்லை. இவர்களில் சிறியவருக்கு நீ எதை செய்தீரோ அதை எனக்கே செய்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் பசியாக இருந்தேன், நீ வந்து எனக்கு பசியை போக்கலை. நான் ஜெயிலில் இருந்தேன், நீ என்னை வந்து பார்க்கல. நான் குளிராக இருந்தேன், நீ எனக்கு போர்வை தரலன்னு ஆண்டவர் தன்னை அந்த பாவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை ரெப்ரசன்ட் பண்ணி தான் பேசினார். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார் பைபிள்ல. என்னன்னா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். அப்படின்னா ஏழைக்குரியதை ஏழைக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. என்னவா இருந்தாலும் இட் இஸ் ஆல்வேஸ் தட் மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆண்டவர் வந்து ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுன்னு வரி கட்டணுமா வேண்டாமான்னு ஆண்டவரை சோதிக்கும்படி, வரி கட்ட வேண்டாம்னு சொன்னால் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், கட்டணும்னு சொன்னால் இப்படி பேசணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவர் வந்து சரியான சம்மட்டி அடி பதிலாக கொடுத்தார். ராயனுக்குரியது ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுன்னு. அதை இவங்க கோட் பண்ணி ஏழைகளையும் ஆண்டவரையும் பிரிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், இவர்கள் சிறியவருக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்திருன்றாரு. இவங்க வந்து இல்லை தேவனுக்குரியது தேவனுக்கு தனியாக கொடு, ஏழைக்கு தனியாக கொடுன்றாங்க. ஆண்டவருடைய செயலை இவங்க கொச்சப்படுத்துகிறாங்க இல்லையா? நிறைய பேர் நிறைய ஊழியங்கள் இருக்காங்க, அவங்க தே ஆர் வெரி கிளியர் அபவுட் தேர் ஃபைனான்சஸ். எவ்வளோதான் நிறைய வந்தாலும் அவங்க தங்களுக்குரியதை தங்களுக்கு என்றும், அதாவது அவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கலாம், அவங்க சேலரி எடுத்து யூஸ் பண்ணலாம், மற்றது அவங்க மினிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் எப்படியா இருந்தாலும் தே ஆர் அக்கௌண்டபிள் டு காட். அவங்க நிச்சயமா கர்த்தருக்கு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க கையில் கர்த்தர் கொடுக்குறத அவங்க தேவனுடைய ஆலோசனைப்படி யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையா அப்படின்றது வந்து அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியர்கள் அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அவங்க ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட யூஸ் பண்ணுறாங்களா, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் இல்லை அந்த ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கேற்ற கலரில் தோடு வாங்க யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை மேக்கப் போட யூஸ் பண்ணுறாங்களா, லிப்ஸ்டிக் போட யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கேற்ற பேட்ஜு போட யூஸ் பண்ணுறாங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க கணக்கு கொடுத்துப்பாங்க ஆண்டவர்கிட்ட. ஊழியர்கள் கணக்கு கொடுத்துப்பாங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் அமைதியாக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல 10ல் 1 கொடுத்துருங்க ஊழியர்களுக்கு. இதை தான் இவங்க சொல்கிறாங்க. இது சாதாரணமாக நான் பைபிள் வசனம் ஆண்டவர் அதெல்லாம் எங்கேயுமே போகல. சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷியாக இருந்தால் அவங்களுடைய மனசாட்சிக்கு புரியலையா இவங்க ரொம்ப மோசமாக மக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு?
புரியாது. ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்கள் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற வரைக்கும் புரியாது. இப்போ இதுல வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ சோஷியல் மீடியாவுடைய growthனால நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ், ஏன் இவங்க நல்லா தானே இருக்காங்க, இவங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, இவங்களுக்கு இல்லாத பணமா, எதுக்கு நாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. பட் ரிமெம்பர், நம்ம டைத்து கொடுக்கறது பாஸ்டர் நல்லா இருக்கிறாரோ, ஏழையா இருக்கிறாரோ, பணக்காரரா இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, நம்ம பாஸ்டருக்காக தசம பாகத்தையோ காணிக்கையோ நம்ம கொடுக்கல. நம்ம தசம பாகம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம கொடுக்குறோம். இப்படி தான் ஸ்கேம் பண்ணுவாங்க. நம்ம டைத்தை பாஸ்டருங்களுக்கு கொடுக்கும்போது பாஸ்டருக்காகவோ எதுக்கும் கொடுக்கலையா, நம்மளுடைய நல்லதுக்காக கொடுக்குறோமா. இதுக்கு பேர் தான் ஸ்கேம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த வீடியோலாம் ஸ்கேம் கிறிஸ்டியானிட்டியில் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். சரியா? அதனால தான் கேட்டகரைஸ் பண்ணி பணம் ஸ்பெசிஃபிக்காக விளையாடுறத அங்கே கொண்டு போகலான்னு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமலும் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல மாட்டோம், கூடிய விரைவில் சொல்லுவோம். சொல்லும்போது அது இன்னும் ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும். சரி, மேட்ரு இதுதான். எது? இப்படி தான் ஸ்கேம் பண்ணுவாங்க. நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கறது எங்களுக்காக இல்லை, உங்கள் நல்லதுக்காக. நீ நல்லா இருக்கணும்னா கொடு, நீ நாசமாக போகணுன்னா கொடுக்காத. இதுதான் பேசிக்காக இவங்க மறைமுகமாக வச்சிருக்கிற ஒரு ஆயுதம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? நியாயமாக மனசாட்சின்னு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாவா இல்லையா? ஏன்னா இது வந்து தேவனுடைய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இட்ஸ் a principle in the word of God. நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? அது தேவனுடைய கட்டளைன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி நான் சொல்ல, அந்த ஊழியக்காரர்கள் ரேஞ்சில் இருந்து பதில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சீட்டில் இருந்து, அந்த சீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இது கட்டளை, இட் இஸ் அ பிரின்சிபல் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாணத்தில் வந்த தசமபாகத்தை இப்போ ஃபாலோ பண்ணலை, அதுக்கும் முன்னாடி மெல்கிசேதேக்கு நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தாருன்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஆரம்பிப்பாங்க. எப்படிலாம் திருத்து பேசுகிறாங்கன்னு அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுடைய எல்லா சேனல்லையும் போட வேண்டிய வீடியோஸை ரோஸ்டிங் சேனலில் போட போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டைத்தை குறித்து, தசம பாகத்தை குறித்ததான தவறான விளக்கங்களை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு விஷயம், யாரெல்லாம் டைத்தை பற்றி இருக்கிறதுலே மோசமாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்களோ அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸுக்கும் தொடர்ச்சியாக இந்த வாரத்துக்குள்ளே கம்பைல் பண்ணி தரமான பதிலை கண்டிப்பாக கொடுப்போம்.